ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான யம்மியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பீக்கங்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீக்கங்காய் கடையலை நம்ம இட்லி கூட, தோசை கூட, சாப்பாடு கூட எல்லாத்துக்கூட்டே போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த பீக்கங்காய் கடையில் ஒரு 4 இட்லியை வச்சு ஃபுல்லாக மூழ்க விட்டு சாப்பிடும்போது யம்மியாக இருக்குங்க. அதுக்கு நான் இவ்வளோ பெரிய பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பீக்கங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த பீக்கங்காயை நல்ல தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 சின்ன தக்காளி, 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரை வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். நான் எப்போதுமே கடுகோட உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுருப்பேங்க. ஏன்னா உளுந்தோட கிறிஸ்பினஸ் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சட்னி கூடையெல்லாம் தாளிக்கும் போது இன்னும் எம்மியாக இருக்கும். ஓகே, கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஆனியன், கருவேப்பிலை, அந்த பூண்டு எல்லாமே கடைய தான் போகிறோம். ஸோ மீடியமாக வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா 2 வதக்கிக்கோங்க போட்டு. பூண்டு எல்லா சமையல்லையுமே யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, செரிமானத்துக்கு உதவும். ஸோ எல்லா சமையல் பண்ணும்போது நம்ம பூண்டு ஒரு 2-3 பல்ல ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம். ஸோ ஓரளவு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அளவு தெரியல, டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னால் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா திரும்ப கூட நம்ம போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இட்லிக்கெலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருக்கும். நான் 2 பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். கூடவே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டிலே கூட அரைச்சி வச்சுக்கலாம். சாம்பார் பொடி எந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஆயில்லையே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இந்த டைமில் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் அதில் ஆட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நீர்க்காய்ங்கிறதுனால நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பார்த்து தான் ஆட் பண்ணணும். நான் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே தண்ணி விடும் இந்த காய் வேறு. அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். தண்ணி ஊற்றின உடனே குக்கரை மூடிடக்கூடாது. அப்புறம் வெளியிலலாம் குக்கர் விசில் வரும்போது வெளியிலலாம் அடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். எப்போதுமே குக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் குக்கரில் மூடி போட்டு விசில் போடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் போட்டுடலாம். நான் ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சுருக்கேன். அது ஈஸியாக வேகிற காய் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விசில் வரும்போது நமக்கு கடையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 5 to 6 விசில்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 5 to 6 விசில்ஸ் விசில் அடங்குனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தண்ணியிலலாம் காமிச்சா சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லி பண்ணாதீங்க. அதெல்லாம் சேஃப்டியே கிடையாது. குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாக இருக்கணும். இப்போ நல்லா விசில் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி பறக்குது. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கடைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் இப்போ தண்ணியோடே கடைஞ்சால் நம்மளால் கடைய முடியாது. அதனால் ஃபுல்லாக அந்த தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். கிராமத்து சைடெலாம் மண் சட்டியில் வச்சு கடைவாங்க. டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நமக்கு இங்கேலாம் அந்த மாதிரி முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியை வேறு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு நம்ம இப்போ மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் நல்லா. ஆனால் கண்டிப்பாக மத்து யூஸ் பண்ணி, இல்லாட்டினா மத்து இல்லை அப்படின்னா கரண்டி யூஸ் பண்ணி கடைஞ்சிக்கலாம். ஆனால் மிக்சிலலாம் போட்டு அடிச்சிடாதீங்க. ரொம்ப அப்புறம் டேஸ்ட்டே கேவலமாக போயிடும். நல்லா இருக்காது. ரொம்ப மையாக அரைச்சிடுவீங்க. அப்புறம் தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே தாளிச்சிட்டோம். அதனால் தாளிக்கலாம் தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நல்லா கடைஞ்சிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லியோடு சேர்த்து சாப்பிட்லாம். அப்படியே ஒரு இட்லி ஃபுல்லாக இதில் ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா இட்லி மூழ்கிற அளவுக்கு இதை ஊற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியான பீக்கங்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர் சைடு அதிகமாக செய்கிற ரெசிபி. நானே திருப்பூர் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பை.